Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உம் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று சொல்லி தூய பவுல் அழகாக சொல்வது போல நம்முடைய நாவுகள் அனைத்தும் இயேசுவின் பெயரை, இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிடுவதற்கு இந்த நேரத்திலே நாம் நம்மையே தயார் செய்து கொள்வோம். இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள இந்த நேரத்திலே நாம் நம்மையே முழுமையாக இந்த பலிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்த என்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை முத்துக்கள் 18 25 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீ உம்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி
செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 24 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உடனே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்போது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் என்னை சந்திப்பதற்காக ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு என்னை பார்ப்பதற்காக வந்தார். என்னிடத்திலே அவர் சொன்னது, ஃபாதர், நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். முதல் தடவை எழுதினேன், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். 2வது முறை எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். 3வது முறை எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமான எக்ஸாமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் கடவுள் எனக்கு துணை செய்வார், கடவுள் என்னோடு வழிநடத்துவார், கடவுள் என்னை எப்படியாவது உயர்த்தி விடுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 4வது முறையும் எழுதினேன். ஆனால் தேர்விலே வெற்றி பெறவில்லை, தோல்வி பெற்றுவிட்டேன். கடவுள் எனக்கு துணை செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இளைஞன் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார். நான் எத்தனையோ முறை, எத்தனையோ தடவை, எதையோ சொல்லியும் அவன் எதையும் கேட்பதாக இல்லை. மறுமுறையும் மீண்டும் அவர் கேட்ட கேள்வி,
இயேசு எனக்கு துணையாக இருக்கிறாரா, கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி அவனுக்குள் எழக்கூடியதாக இருந்து கொண்டே இருந்தது. நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் போகிறேன், கடவுளே நீங்கள் தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறேன், கடவுளே நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்கிறேன், என்னை எக்ஸாமில் தேர்வில் வெற்றி பெற்றாதான், நான் அதிக மதிப்பெண் பெற்றாதான் அடுத்த இடத்துக்கு என்னால் செல்ல முடியும், ஏன்னா என்னென்னமோ சொல்கிறேன் கடவுள்கிட்ட, ஆனால் கடவுள் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரே என்கின்ற கேள்வி மட்டும்தான் அவனுக்குள் இருந்தது. நான் அவனுடைய இடத்திற்கு சென்று அவனுடைய நிலையிலிருந்து நான் யோசித்து பார்த்தேன். ஒரு வேளை நான் அந்த தேர்வை எழுதி 1 முறை எழுதி 2 முறை எழுதி 3 முறை எழுதி 4 முறை எழுதி தோல்வி பெற்றுக்கொண்டே இருந்தால் என்ன நிலைக்கு நான் யோசித்திருப்பேன். நான் அவனிடம் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் நான் மீண்டும் சொல்லி பார்த்தேன். கடவுள் எனக்கு இதெல்லாம் செய்வாரா, இதெல்லாம் இருக்குமா என்கின்ற ஒரு நிலையில் நான் சிந்தித்து பார்த்தேன். 3 வருடங்களுக்கு முன்பாக, கடந்த 1 மாதத்துக்கு முன்பு நான் அந்த மாணவனை மீண்டும் சந்தித்தேன். காரணம் 3 ஆண்டுகள் நான் இங்கு இல்லாத சூழ்நிலையில் நான் இப்போது சந்தித்த நிலையில் அந்த இளைஞன் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டிருந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் சொன்ன வார்த்தை இதுதான்: கடவுள் எனக்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்திருக்கிறார், அந்த திட்டத்தை நான் விட்டுவிட்டு ஏதோ ஒன்றை என்னுடைய விருப்பத்தை தேடக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருந்திருக்கிறேன். நான் அந்த தேர்வில் கடைசி வரைக்கும் பாஸ் ஆகல ஃபாதர், ஆனால் கடவுள் எனக்கான ஒரு வழியை காண்பித்திருக்கிறார், அந்த வழியில் நான் சென்றேன். நான் இன்று மிகப்பெரிய ஒரு பதவியில் நான் என்னுடைய நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியவனாக இருந்தான். இன்று நமக்குள்ளும் பலவிதமான கேள்விகள் எழக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எனக்கு துணையாளவராக இருக்கிறாரா, அல்லது இயேசு என்னோடு வழிநடக்கக்கூடியவராக இருக்கிறாரா, நான் செய்யக்கூடிய காரியங்களிலே இயேசு எனக்கு துணையாக நின்று என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இன்று நம்மையும் ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலை தரக்கூடிய ஒரு நற்செய்தியாக தான் இன்றைய நற்செய்தியை நான் பார்க்க விளைகிறேன். இந்த நற்செய்தியை வாசித்து கொண்டிருந்த போது தான் எனக்கு இந்த இளைஞனுடைய நிகழ்வு என்னுடைய மனதிற்குள் எழக்கூடியதாக இருந்தது. காரணம், இந்த நற்செய்தி பகுதியிலே ஒரு பெண்மணி பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர், கிரேக்கர் என்று சொல்லி மார்க் நற்செய்தியாளர் அழகாக சுட்டி காட்டுகிறார். இந்த பெனிசிய இனத்தை சார்ந்தவர் அல்லது கிரேக்க இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்று சொல்வதற்கான காரணம், இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் தங்களை பெரியவர்களாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம், அல்லது கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், மற்ற எல்லோரும் புறவினத்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த கிரேக்க பெண் என்பது ஒரு புறவினத்தார் என்று சொல்லி மார்க் நற்செய்தியாளர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இந்த சீரிய பெனிசிய இனத்தை சார்ந்தவர்கள் அறிவாளிகளாக, மிகவும் வசதியானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில். இந்த பெனிசிய இனத்தில் இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மகளுக்கு தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்லி இயேசுவிடத்திலே வந்து என்னுடைய மகளுடைய பேயை ஓட்டிவிட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு அந்த இடத்திலே ஒரு பதிலை சொல்கிறார். முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்று சொல்லி இயேசு சொல்கிறார். இது மிகவும் கடினமான ஒரு வார்த்தைகளாக நமக்கு தோணலாம். இயேசு அந்த பெண்மணியை நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பிடுவது எப்படி என்று சொல்லி எல்லாம் பல அறிஞர்கள் விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய இந்த வசனத்தை இயேசு அந்த பெண்மணி இடத்திலே கேட்டது பிள்ளைகள் என்று சொல்வது யூதர்கள். இயேசு சுட்டி காட்டுவது பிள்ளைகள் என்பது யூதர்கள். இந்த நாய்க்குட்டிகள் என்று சொல்வது இயேசு சுட்டி காட்டிய புறவினத்தார், கிரேக்கர்கள் புறவினத்தாராக இருந்தனர். எனவே தான் இயேசு முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும், எப்படி நான் என்னுடைய நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை அங்கு பயன்படுத்துவது போல இருந்தாலும் இந்த பெண்மணி இயேசுவிடத்தில் மீண்டும் சொல்லி கேட்கிறார். ஆனாலும் மேஜையிலிருந்து கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளையாவது உண்ணணுமே என்று சொல்லி இயேசுவிடத்திலே மீண்டும் ஒரு பதிலை எடுத்து சொல்லக்கூடிய
ஒரு நம்பிக்கையை இயேசு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். அந்த இளைஞன் கேட்ட கேள்வி, நான் 1 முறை தோர்த்தேன், 2 முறை தோர்த்து போனேன், 3 முறை தோர்த்து போனேன், ஆனால் கடவுள் என்னோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி. இந்த பெண்மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழவில்லை. மாறாக இயேசுவை மீண்டும் அதே கேள்வியின் வழியாக ஒரு பதிலை சொல்லி இயேசுவிடத்திலிருந்து நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதே புறவினத்தாருக்கு மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 10 முதல் 12 வரை வாசிக்கிற போது நூற்றுவ தலைவனுடைய மகனை குணமாக்கக்கூடிய நிகழ்வில் நான் பார்க்கலாம். அந்த மகன் முடக்குவாதமுற்றவனாக இருக்கிறான், படுத்திருக்கிறான். அவனுக்கு குணம் வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே நூற்றுவ தலைவன் வந்து கேட்கிறான். அப்போது இயேசு, வாரும் நானும் உம்மோடு வருகிறேன், வந்து குணப்படுத்துகிறேன் என்று சொன்னபோது அந்த நூற்றுவ தலைவர் என்பவர்கள் படைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள், பல படைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள். அவர் சொல்கிறார், என்னிடத்திலே பல பணியாளர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பணியாளராக நான் உங்களை பார்க்கவில்லை. மாறாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய மகன் குணமடைவான் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூற்றுவ தலைவனை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 நாம் வாசிக்கிறோம். அப்போது இயேசு சொன்ன வார்த்தை இதுதான், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக இயேசு சொல்லவில்லை, உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் பார்க்கவில்லை. காரணம், நூற்றுவ தலைவர் ஒரு புறவினத்தார். இஸ்ராயலர்கள் யாரிடமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் பார்க்கவில்லை. நீ போய் உன்னுடைய மகனை பார், உன்னுடைய மகன் குணம் பெற்றிருப்பான் என்று சொல்லி இயேசு அந்த நூற்றுவ தலைவரை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 நிகழ்வுகளிலும் இயேசு புறவினத்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் அவளுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடியதாக, நம்பிக்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய நிகழ்வுகளாக இயேசு நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அந்த புறவினத்தாருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. இந்த நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்வதன் வழியாக புறவினத்தாருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. காரணம், இயேசு இந்த சீர் பகுதிகளுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சமாரிய பகுதியிலே இயேசுவை அவர்கள் நுழையக்கூடாது என்று சொன்னபோதும் கூட, இந்த சீடர்கள் அந்த சமாரிய பகுதியை அழித்து விடலாம் என்று சொன்னபோதும் கூட இயேசு இல்லை, அவர்களுக்கும் நாம் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி, எல்லோருக்கும் எல்லாமாக இருந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் புறவினத்தாருக்கு எதிரானவர் அல்ல, மாறாக நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக நமக்கு பல நேரங்களில் நம்மை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வுகளிலிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய பணி என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான பணி அல்ல, மாறாக எல்லோருக்குமான பணி என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் தூய பவுல் 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 22 நாம் வாசிக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தூய பவுல் அழகாக சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? தூய பவுல் புறவினத்தாருக்காக பணி செய்யக்கூடியவராக இருந்தார். இஸ்ராயலில் இனத்திலே இஸ்ராயல் மக்களோடு தகுதி வாய்ந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித பவுல் தன்னை எல்லோருக்கும் எல்லாமுமாக மாற்றிக்கொள்கிறார் என்றால் இயேசு கற்றுக் கொடுத்ததன் வழியாக, இயேசு செய்த பணியை அவர்கள் பார்த்ததன் வழியாக. அதனால்தான் எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறினேன் என்று சொல்லி தூய பவுல் தன்னுடைய வாழ்விலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை அழகாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 20 தூய பவுல் அழகாக சொல்கிறார், நான் எப்படி எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறினேன். எப்படி மாறினேன் என்றால், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. நான் வாழவில்லை, நான் என்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தவில்லை, மாறாக என்னிலிருந்து செயலாற்றுபவர் கிறிஸ்து, என்னிலிருந்து செயலாற்றக்கூடியவர் கிறிஸ்து. இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழ்கிறேன். தூய பவுல் அழகாக சொல்கிறார், நான் வாழவில்லை, இயேசுவில் நான் வாழ்கிறேன். இயேசு என்னிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழவில்லை, மாறாக கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையின் வழியாக நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறார். இவரது அன்பு, கடவுள் மீது கொண்ட அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், அதன் வழியாக நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று தூய பவுல் கலாத்தியருக்கு திருமுகத்தில் அழகாக சொல்கிறார். இதை தான் நான் அந்த இளைஞரோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்விலே நான் செய்ய வேண்டும், நான் வாழற வேண்டும், அல்லது என்னுடைய பணியை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நோக்கத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை. எப்போது கடவுளுடைய திட்டத்தை அவன் உணர்ந்து கொண்டு அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறானோ அப்போது கடவுள் நம்பிக்கையில் அவள் வளருகிற போது அவன் தன்னுடைய வாழ்விலே உயரக்கூடியவனாக இருக்கிறான். அதை தான் தூய பவுலும், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து, நம்பிக்கையினால் கடவுள் மீது நான் கொண்ட நம்பிக்கையின் வழியாக நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் என்று சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் இன்று இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் என்னிலிருந்து செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் என்னுள்ளிருந்து செயலாற்றக்கூடியவர் எனக்கு எப்போதும் வெற்றியை தரக்கூடியவராக இருப்பார். அதை தான் தூய பவுலும் தன்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்னும் நாம் எத்தனையோ புனிதர்களை பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் வாழ்கிற போது ஒருபோதும் வெற்றியை கண்டதில்லை. அவர்கள் கடவுளுடைய திட்டத்தை எப்போது உணர்ந்து கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்கள் அப்போது மகிழ்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர்கள் நிறைவை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தூய பவுல் சொன்னது போல கடவுளுடைய கிருபை எனக்கு போதும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியிலே தங்களுடைய வாழ்வை அவர்கள் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரிந்த கல்கத்தா அன்னை தெரசால் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய போக்கில் அவர் வாழ்ந்தபோது அவர் ஒரு மகிழ்ச்சியை காணவில்லை, நிறைவை காணவில்லை. ஆனால் எப்போது கடவுளுடைய திட்டம் இதுதான் என்பதை அந்த ரயில் நிலையத்தில் உணர்ந்து கொண்டாரோ அப்போது ஒன்றும் இல்லாமையில் இருக்கிற போதும் கூட அவர் மகிழ்ச்சியை, நிறைவை தன்னுடைய வாழ்விலே காணக்கூடியவராக இருந்தார். அதை தான் இயேசு இன்று நம்முடைய சீடர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாமுமாக பணி செய்வது என்பது நான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பணி அல்ல, மாறாக கடவுளுடைய திட்டத்தை நான் உணர்ந்து செயல்படுத்துகிற போது அதில் நிறைவையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய மனிதர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக இயேசு நமக்கு இன்று நற்செய்தி வழியாக சொல்லி தருவது, சோதனை என்பது நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்துகிற போது நாம் வளர்ச்சி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று சோதனை என்பதை நாம் பல நேரங்களிலே மிகவும் விரக்தியான நிலையில் நாம் நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு வாழ்விலே சோதனை வந்துவிட்டால், வேதனை வந்துவிட்டால், அந்த வேதனை எதற்காக வருகிறது, ஏன் கடவுள் என்னை சோதிக்கிறார்? நான் தொடக்கத்தில் சொன்ன நிகழ்வு, அந்த இளைஞன் ஏன் என்னை கடவுள் சோதித்து கொண்டே இருக்கிறார்? நான் 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, இன்று நம்முடைய வாழ்விலும் பல முறை இந்த கேள்வியை நாம் கேட்டிருப்போம். ஏன் என்னை கடவுள் சோதித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பல முறை இந்த கேள்வியை நமக்குள் நாம் கேட்டிருப்போம். ஆனால் இயேசு சோதனைகளின் வழியாக நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு கடவுள் சோதனையை தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எப்படி நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி ஒரு சோதனையை அங்கு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த பெண்மணி அந்த சோதனையை தன்னுடைய நம்பிக்கையின் வழியாக வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். மேஜையிலிருந்து சிந்தக்கூடிய சிறு துண்டுகளையும் அந்த நாய்க்குட்டிகள் தின்னட்டுமே என்று சொல்லி அந்த சோதனையினை நம்பிக்கையின் வழியாக வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் நம்முடைய வாழ்வும் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். யோபுவோட வாழ்க்கை நம்ம நன்றாக தெரியும். யோபுடைய வாழ்விலே பல்வேறு விதமான துன்பங்கள், வேதனைகள் வந்தபோது, சோதனைகள் வந்தபோது அத்தனை சோதனைகளையும் கடவுள் மீது நம்பிக்கையினால் அவர் வெற்றி கொள்ளக்கூடியவராக இருந்தார். எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே அதை தான் தன்னுடைய நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கு நன்றாக தெரியும். புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் வந்த எல்லா சோதனைகளையும் நான் கடவுளின் துணையை கொண்டு வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறேன், எத்தனை முறை சாத்தான் என்னை சோதித்தாலும் அத்தனை முறையும் நான் கடவுளுடைய துணையை கொண்டு வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நூலிலே அவர் சொல்கிறார். இதை தான் இன்று நமக்கு இரண்டாவது செய்தியாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார்.
நம்முடைய வாழ்விலே சோதனைகளையும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து வருகிற போது அந்த சோதனைகளின் வழியாக நாம் நம்பிக்கையில் ஆழம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கையில் ஆழம் பெறுகிற போது நாம் இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதேதான் என் நட்சத்திலே அந்த பெண்மணி நம்பிக்கையில் சோதனையின் வழியாக நம்பிக்கையில் ஆழப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். அந்த நம்பிக்கையில் ஆழம் பெறுகிற அந்த பெண்மணி வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அந்த குழந்தை, அந்த பெண்ணினுடைய மகள் குணம் பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாடம். நாம் ஒவ்வொருவரும் சோதனைகளில் சோர்ந்து விடாமல் நம்பிக்கையில் ஆழம் பெறக்கூடிய மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்கிற போது நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுடைய ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இந்த இரண்டு காரியங்களையும் சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுப்பது எல்லோருக்கும் எல்லாமுமாக இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாழ்வு, கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்விலே நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையின் வழியாக நாம் தொடர்ந்து பயணம் செய்கிற போது நம்முடைய வாழ்வு செழித்தோங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே தான் நம்முடைய வாழ்விலே விடாமுயற்சியோடு பணிபுரியக்கூடியவர்களாக, விடாமுயற்சியோடு கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 13 சொல்கிறார், இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர். இறுதி வரை நாம் மன உறுதியோடு இருந்து கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து நாம் எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறி சோதனைகள் வழியாக நம்பிக்கையில் ஆழம் பெறக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையேவும் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயராலும் இடம் கேட்பதை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தருளினார். ஆகவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அறிக்கையிட்டு மகிழ்வதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்தலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் மூக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டுமென திருவுலமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே,
துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.